கோவை மாவட்டத்தில் ஓட்டு கேட்க தகுதி யாருக்கு இருக்கு? நீங்க சொல்லுங்க. ஓட்டு கேட்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது? இந்த மாதிரி அவ்வளவு திட்டங்கள் இங்க இருக்கக்கூடிய பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குடிநீர் திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், அதிக வளர்ச்சி திட்டம், அரசு மருத்துவமனை மேம்பாடு, கலெக்டர் பில்டிங், எஸ்பிஆர் பில்டிங் சொல்லிட்டே போகும். அதிகமான தாலுகா ஆபீஸ், 6 புதிய கல்லூரி, இன்னும் சொல்லிட்டே போகும். ஒரே ஒரு திட்டம் திமுக 3 வருஷம் கொண்டு சொல்லுங்க. இந்த 2 தொகுதிக்கு வடக்கு தெற்கு ஒரு திட்டம் சொல்லுங்க. இந்த வடக்கு தெற்கில் எடுத்தீங்க எல்லாமே இங்கதான் இருக்கு. எல்லாமே இங்கதான் இருக்கு. கலெக்டர் கீழே இருக்குது, கவர்மெண்ட் ஆஃபீஸ் கீழே இருக்கு, எஸ்பிஆர் கீழே இருக்கு. எல்லாமே புது புது பில்டிங். அதே போல பாத்தீங்கன்னா தெற்கு தொகுதியில் இருக்கு. வடக்கு தொகுதியில் எடுத்தீங்கன்னா முக்கியமான இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கணபதியிலிருந்து அந்த வடவண்டிக்கு போய் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் யார் பண்ணாங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. ஏதாவது ஒன்று பண்ண இன்னைக்கு பாரத வீடு கொடுத்தோம். இந்த 3 வருஷத்துல நீ சொல்லக்கூடிய மத்திய அரசு சரி, இன்னைக்கு வேட்பாளர் 2 வேட்பாளர் பதிவு சொல்லுங்க. ஒரே ஒரு வீடு 3 வருஷம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கீங்களா? ஏழைகளுக்கு சொல்லுங்க பாப்பா. ஒரே ஒரு வீடு திமுக அரசு முயற்சி பண்ணல. துறையில் இருக்கும்போது விளையாட்டு இருக்கும்போது மற்ற மாநிலங்கள் கட்டாத வீடுகள்லாம் இங்க ஒன்று கட்டியிருக்கிறோம். அதிகமான வீடு திட்டங்கள் தருவது. நாங்க திட்டங்கள் தந்திருக்கிறோம். உரிமையோட நெஞ்ச நிமித்திட்டு அதிமுக தொண்டர் ஓட்டு கேட்பாங்க. திமுக தொண்டர் இன்னொரு கட்சி அது கணக்கில் வைக்கலாம். நமக்கு போட்டி 2 பேர் இருக்கு. ஆகவே நீங்கள் எல்லாம் இன்றைக்கு சுரண்டு பணியாற்ற நமக்கு பாத்தீங்கன்னா போட்டி திமுக கூட இன்னைக்கு திமுக வேட்பாளர் எங்க இருக்கான்னு தெரியல. நம்மளால சொன்னாங்க வெளியே வர்றதுல எங்க இருக்கான்னு தெரியல. ஆனால் நம்ம களத்தில் இருப்போம். ஆனா திமுக கடைசி நேரத்தில் வேலை பார்த்து பிராட் பண்ணி ஓட்டு வாங்கிட்டு கொலுசை காமிச்சு, குழந்தைகளை கொலுசு காமிச்சு, பொம்மை ஏற்ற மாதிரி காமிச்சு விசிறிய பிராட் பண்ணி இது பொது தேர்தல் பண்ண முடியாது. அது வேற. ஆனால் நாம் கவனமா இருக்க வேண்டும். கண்டிப்பாக நாம் எல்லாம் இந்த 25 நாட்கள் முக்கியமான நாள். 25 நாள் முக்கியமான நாள். களப்பணிதான். இந்த கட்சி பாத்தீங்கன்னா இன்றைக்கு துரோகிகளும் எதிரிகளும் அவர்களை முறியடித்து இரட்டை காப்பாற்றி கட்சியை காப்பாற்றி எடப்பாடி தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிருக்காங்க. எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடி வருவார். 2 மாதத்துக்குள்ள பூத்துக்கு 350 ஓட்டு ரெட்டலை கொடுக்கணும். அதுக்கு மேல நீங்க 500 ஆண்டு வாங்கி தரலாம் உங்க திறமை. ஆனா 350 ஓட்டு குறையக்கூடாது. 350 ஓட்டு குறையக்கூடாது ஒரு பூத்து. இதான் நம்ம கணக்கு டார்கெட். ஆகவே நீங்க இறங்கி பணியாற்ற வேண்டும் கேட்டு கோவை மாவட்டத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி நம்மளாக கொடுத்துக்கிறோம். மனசாட்சி மக்கள் நினைத்து பார்ப்பாங்க. மக்கள் தயாரா இருக்காங்க. நீங்க போய் அந்த ஓட்டுகள் போட வேண்டும். போய் எடுத்து சொல்லுங்க. நமக்கு திமுக போட்டி வேற எந்த கட்சிக்கு போட்டாலும் அந்த ஓட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு போற கட்சிகளை ஓட்டு போட வேண்டாம். பாரதிய ஜனதா கட்சி உட்பட இங்க போட்டி திமுக திமுக. நீங்க தான் இங்க ஜெயிக்க வைக்கணும். எல்லாமே உங்க கையில் இருக்குது. கண்டிப்பாக இரட்டரை வெல்ல வேண்டும், ராமகிருஷ்ணன் வெல்ல வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி ஒரு விளைவை வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.